بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்கள், அதிபர்கள், இன்னும் மாணவ மாணவிகள், இதே போன்று இந்த மதரசாவுடைய இந்த முஅஸ்ஸஸாவுடைய நிர்வாக பொறுப்புதாரிகள், இதே போன்று இந்த முஅஸ்ஸஸாவுக்காக என்றென்றும் உதவியாக இருக்கக்கூடிய தனவந்தர்கள், இதே போன்று இதற்காக துஆ செய்யக்கூடிய, இதில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஹதீஸுடைய மாணவ மாணவிகள், தஃப்சீருடைய மாணவ மாணவிகள் அனைவர்களையும் வரவேற்றவனாக, இதேபோன்று ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய உஸ்தாத்மார்கள், உஸ்தாதாக்கள், மாணவ மாணவிகள், இதேபோன்று உபய் இப்னு கஅபுடைய உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், முழு நேர பகுதி நேர அனைவர்களையும் வரவேற்றவனாக, இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹுடன் பிரார்த்தித்தவனாக என்னுடைய தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பாதுகாப்பதாக வாக்களித்த ஒன்றுதான் இந்த வஹி. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள்தான் இந்த வஹியை, இந்த திக்ரை இறக்கினோம், நாங்களே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கின்றார். அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது. அல்லாஹ் ஹாஃபில், அல்லாஹ்தான். இந்த மார்க்கத்தை எந்த விதமான கூடுதல்
குறைவில்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஹாஃபில் அந்த அல்லாஹ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக சிலரை, சில நிறுவனங்களை அல்லாஹ் காரணிகளாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் இடங்களாக, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் மனிதர்களாக அல்லாஹ் சிலரை காரணமாக்கி வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில்தான் இந்த அல் முஅஸ்ஸஸத்துர் ரப்பானியா லித்தராசாத்தில் இஸ்லாமியாவுடைய இந்த உயர்ந்த அமைப்பு குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்காக உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பது இந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் இந்த உலகத்தார்களுடைய வெற்றி அதில் தான் தங்கியிருக்கின்றது. அதிகமானவர்களுக்கு இது விளங்காது, அதிகமானவர்களுக்கு இதனுடைய அறிவு கிடையாது. இந்த குர்ஆனும் ஹதீஸும் சமூகத்தை பாதுகாக்குமா, ஊர்களை பாதுகாக்குமா, தனி மனிதனை பாதுகாக்குமா என்றால் அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஊரிலும் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்படும் இடங்கள். இந்த உயர்ந்த நோக்கத்திலேதான் இந்த 3 நிறுவனமும் இந்த ஊரிலே உருவாக்கப்பட்டது. இதில் அல் முஅஸ்ஸஸத்துர் ரப்பானியா லித்தராசாத்தில் இஸ்லாமியா இவைகளுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குல்லியத்து ஃபாத்திமா, இதே போன்று குல்லியத்து உபய் இப்னு கஅப், இதே போன்று மாஹத் ஆயிஷா, இதே போன்று மாஹத் நூர், உலகத்தில் எந்த திசைகளிலிருந்து குர்ஆனையும் தஃப்சீரையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இவ் அனைத்துடைய நோக்கமும் இஅலா கலிமத்தில்லாஹ், அல்லாஹுடைய கலிமாவை உலகமெங்கும் உயர்த்துவதுதான். இந்த ரப்பானியாவுடைய நோக்கம் அதுதான். விழாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களும் தான், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் தான், அனைவர்களும் மிக கவனமாக இதை கேட்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் இஅலா கலிமத்தில்லாஹ். எங்கள் நோக்கம் அஸபியா அல்ல, ஒருவருடைய பெயரை உயர்த்துவதோ அல்லது மஹ்லூக்குகளுடைய பெயர்களை உயர்த்துவதோ அல்லது எங்களுடைய குடும்ப பெயரை உயர்த்துவதோ அல்லது இது எங்களுடைய வாரிஸ் சொத்தோ அல்ல. இதற்கு வைக்கப்பட்ட பெயர் உங்களுக்கு தெரியும், அர்-ரப்பானியா, ரப்புடைய பெயர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குல் அஊது பிரப்பின் நாஸ். ரப் என்ற பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம், இந்த நிறுவனத்தில் ஓதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் ரப்பை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ரப்பானியீன்கள் தான். இது ஒரு குரூப்பை உருவாக்கிய பெயர் அல்ல. இது இந்த ரப்பானியா என்ற பெயரை மாற்றும்படி பலர் கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் சில அமைப்புகளுக்கும் இந்த பெயர் இருக்கிறதே, இந்த பெயர் அவர்கள் எந்த நோக்கத்தில் வைத்தார்களோ அது நடக்கும். ஆனால் இதனுடைய நோக்கம் வித்தியாசமானது. இந்த ரப் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை, அஸ்மாஉல் ஹுஸ்னாவை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வைக்கப்பட்டதால் அல்லாஹ் இதை பாதுகாப்பார். இன்று பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ரப்பானியாவை அல்லாஹ் ஹயாத்தாக்குன்றார், நாங்கள் அல்ல. நாங்கள் ஒரு காரணி. இதனுடைய ஹதீஸ் கலை, இதனுடைய தஃப்சீருடைய விடயம், இதனுடைய மதரசாக்கள்,
இதனுடைய பெண்கள் பிரிவு, இதனுடைய ஆண்கள் பிரிவு என்று பல பிரிவுகளாக இதனுடைய தஃப்சீர் கிதாபுகள், மக்களுடைய ஆய்வுகள் என்று மார்க்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு உதவியாக இருக்க வேண்டும். எங்களுடைய பெயரை விளங்கப்படுத்தி விட்டோம், எங்களுடைய நோக்கத்தை விளங்கப்படுத்தி விட்டோம். மூன்றாவது, எங்களுடைய இதனால் நாம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த ரப்பானியா நிறுவனத்தை உருவாக்கி அரசியல் கேட்க போகிறோமா, அல்லது ரப்பானியா என்ற நிறுவனத்தை வைத்து நாங்கள் ஏதாவது கம்பெனி துறக்க போகிறோமா, அல்லது இந்த ரப்பானியா என்ற நிறுவனத்தை வைத்து புகழ் தேட போகிறோமா? எங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய நோக்கத்தை தான் அல்லாஹ் சூரா அபஸிலே தெளிவுபடுத்தி விட்டான். فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترا أولئك هم الكفرة الفجرا. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, மிக பயங்கரமான ஒரு சத்தம் கேட்க போகிறது அந்த நாளிலே. அஸ்ஸாஹா என்றால் காதுகள் செவிடாகிவிடும் சத்தம். அது இவ்வளோ நிறுவனம், இவ்வளோ செலவழிக்கிறீங்க எதற்காக? எங்களுக்கு பெயர் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, மக்கள் தேவையில்லை. எங்களுக்கு தேவையான ஒன்று, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னஹ், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமும் சொர்க்கமும் தான் தேவை. வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார், யா அல்லாஹ் உனது கோபம், நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். அந்த ஒரு நாள் வர இருக்கிறது. இன்று நிர்வாகங்கள் உங்களுக்கு தெரியும், சாய்ந்தமருது பள்ளிவாசலுக்கு 42 பேர் நிர்வாகம். சாய்ந்தமருது பள்ளிவாசல் என்பது சாய்ந்தமருது மக்கள், எனது ஊர் சாய்ந்தமருது என்பதால் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு பேசுவதற்கு கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைத்து விடக்கூடாது. நீங்கள் பல ஆண்டுகள் நாங்கள் ஹுத்துபா ஓதிய மிம்பர் சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல். 42 பேர் நீங்கள் அரசியல் ரீதியாக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் சாய்ந்தமருது பள்ளி அரசியல் பள்ளியாக மாற்றப்பட்டது ஒருவருடைய காலத்திலே. மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடன் பிடிபடுவீர்கள். உங்களை அல்லாஹ் நிறுத்துவான். நீங்கள் எதற்கு பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள்? உங்களுக்கு தொழுகை இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில்? இரண்டாவது, நீங்கள் ஜகாத் கொடுப்பவர்களா? மூன்றாவது, நீங்கள் யாருக்கும் பயப்படாதவர்களா? நிர்வாகத்தில் இருங்கள். இல்லையா, கொடுத்துவிட்டு செல்லுங்கள். கொடுத்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் தகுதி இல்லை. உங்களுடைய தகுதி சூரா தௌபாவில் இருக்கிறது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ். ஈமான், தொழுகை, ஜகாத், அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் தகுதியானவர்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய ரப்பானியாவுடைய, ஃபாத்திமாவுடைய பண ரிசிட்லே நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். என்ன தெரியுமா? ஹலாலான பணத்தை மட்டும் கொடையாக தாருங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய ஹராமான பணம் இந்த ரப்பானியாவில் சேர்ந்து விடக்கூடாது.
பலர் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், இது பேங்குடைய பணம் இருக்கிறது ஹசரத், என்ன செய்ய? நாங்கள் சொல்லுவது, கடல்ல எறிந்து விடுங்கள் உங்களுடைய பணத்தை, எங்களுடைய டாய்லெட்டுக்கும் அந்த பணம் வேண்டாம். உங்களுடைய வட்டி பணம், வட்டி பணத்தால் டாய்லெட் கட்டலாமா? வானா, அது எங்களுக்கு அது வேண்டாம். உங்களுடைய ஹராமான பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நிர்வாகிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் செய்யக்கூடிய சேவை அல்லாஹ்வுக்காக. மார்க்க சேவையாளர்கள் போட்டி போட வேண்டும் அல்லாஹ்வுக்காக. வேற நோக்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, அரசியல் நோக்கம் வந்துவிடக்கூடாது, பொருளாதார நோக்கம், புகழ் நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு நாள் வர இருக்கிறது, فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, பயங்கரமான ஒரு சத்தம் வரும். சாஹா என்றால் இரண்டாவது சூர், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதக்கூடிய இரண்டாவது சூர். இந்த சாஹா வந்ததோடு காதுகள் செவிடாகிவிடும். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா, இமாம் பகவி ரஹிமஹுல்லா தஃப்சீர்களில் எழுதும் பொழுது காதுகள் செவிடாகிவிடும். இந்த நேரம் என்ன நடக்கும்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், ஒவ்வொருவனும் விரண்டோட தொடங்குவான், ஓடுற நாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், யாரை விட்டு ஓடுவான்? தனது சகோதரனை விட்டு விரண்டோடுவார். எங்க ஓட? யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர், மனிதன் அந்த நாள்ல கேட்பான், எங்கப்பா விரண்டோட, எங்க விரண்டோட? குல் இன் ஃபரர்தும் மினல் மௌதி அவில் கத்ல், என்ன மௌத்திலிருந்து விரண்டோடையா? சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் கேட்கிறார், எங்க விரண்டோட? உலகத்தில் சகோதர சகோதரிகளே, எதை செய்தாலும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்பதற்காக செய்வோம். சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லகும் மின்ஹு நதீரும் முபீன், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுங்கள். ஓடணுமா? அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, புகழுக்கு பின்னால ஓடாதீங்க. இன்று ஒரு நிர்வாகத்தை எடுக்கிறது எவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க தெரியுமா? நான் நிர்வாகத்துக்கு வந்துட்டேன். கனடாவில் சில பள்ளிகளை ஆட்சி செஞ்சுட்டே இருக்கிறான், குடும்ப ஆட்சி. கனடாவில், யூகேல, இது என்னது? எங்க படிச்சீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா? மேல ஆள்றது கணவன், கீழே ஆள்றது மனைவி. உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் என்ன? ஸ்ரீலங்காட சில பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகள் எடுத்து பாருங்க. உங்களோட நோக்கம் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அல்லாஹ்வை அடையிற நோக்கம் இல்லையா, கொடுத்துட்டு போங்க, யாராவது செய்ய. ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அடையிற நோக்கம் இருந்தா மட்டும்தான் நாங்க ரப்பானியாவுல தப்பலாம், மற்ற யாரும் தப்ப முடியாது. சகோதரனை கண்டு ஓடுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், இரண்டாவது வ உம்மிஹி வ அபீஹ், தண்ட உம்மாவை கண்டு விரண்டோடுவார்கள். மூன்றாவது தன்னுடைய வாப்பாவை கண்டு விரண்டோடுவார்கள். வஸாஹிபதிஹி வ பனீஹ், மனைவியை கண்டு விரண்டோடுவார்கள், பிள்ளைகளை கண்டு விரண்டோடுவார்கள். ஏன்? லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ், எல்லாருக்கும் பிஸி. என்ன பிஸி? என்ன பிஸி? அங்க ஜாப் இல்ல, கம்பெனி இல்ல, கியாமத்துல தொழில் இல்ல, குடும்பம் இல்ல, சமைக்கிறது இல்ல. என்ன பிஸி?
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹ்ஷருன் நாஸு ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. அந்த நாளையில் மக்கள் நிர்வாணியாக எழுப்பாட்டப்படுவார்கள், செருப்பில்லாதவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டாங்களா? சொன்னாங்க ஆயிஷா, அந்த நாளுடைய வேலை பழு இதெல்லாம் பார்க்க வைக்காது. மற்றவனை பார்க்கறது இல்லை. இன்றைக்கு தான் மற்றவனை பார்க்கறது, அன்றைக்கு பார்க்கறது இல்லை மற்றவனை. இவ்வாறான ஒரு நாளுக்கு நாங்க ரப்பானியா தயாராகு. அதுதான் எங்களுடைய நோக்கம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, விழாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களே, உலகமெல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பவர்களே, நோக்கங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். நோக்கம் துனியா அல்ல, காசு அல்ல நோக்கம், பணம் அல்ல நோக்கம். எங்களுடைய நோக்கம், நாம் முஸ்லிம்கள் சூரா அபஸை நம்பியவர்கள், குர்ஆனை நம்பியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுதா, அந்த நாள்ல நாங்க சிரிக்கணும். அந்த நாள்ல நாங்க ரப்பானியா பட்டதாரிகளை உருவாக்குற ஒரு கலாசாலை அல்ல. இதுல எம்ஏக்களை உருவாக்குறது, பிஏக்களை உருவாக்குவது, பிஹெச்டிகளை உருவாக்கும் கலாசாலை அல்ல இது. சின்ன சின்ன நோக்கம் அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் ஒரு ஆசிரியரை உருவாக்குவது, ஆசிரியையை உருவாக்குவது, ஒரு டாக்டரை உருவாக்குவது, ஒரு மாஸ்டர் டிகிரியை உருவாக்குவது ரப்பானியாவுடைய நோக்கம் அல்ல. மிக ஆழமான அகலமான நோக்கம், யா அல்லாஹ் துனியாவிலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ். ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, துனியாவிலும் நல்லதைத்தா. நாங்க யாரும் கையேந்தி மக்களிடம் கையேந்த கூடியவர்களாக வாழக்கூடாது. இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளோ உஸ்தாதுமார்களோ துனியாவிலும் நல்லா இருக்க வேண்டும். அது வியாபாரிகளாகவோ அல்லது படித்தவர்களாகவோ யாரோ, ஆகிரத்திலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். கூனு ரப்பானியின், எங்களுடைய சின்னமே ரப்பானியங்களாக மாறுங்கள். எங்களுடைய நோக்கம் குறுகியது அல்ல, எங்களுடைய நோக்கம் விசாலமானது. இப்பொழுது நீங்க ரப்பானியாவை விளங்கியிருப்பீர்கள். இவ்வாறானவர்களை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். கியாமத் இருக்கிறது, நம்பி இருக்கிறோம். இந்த மதரசாக்கள் இன்று உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே 2-3 இடங்களில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய நோக்கம் அதுதான், பள்ளிவாசலுடைய நோக்கம் அதுதான். இந்த ஊரை பொறுத்தவரையில் நீங்கள் விழாவுக்கு வந்திருப்பவர்கள் ரப்பானியாவை பாருங்கள். போய் உபை இப்னு கஅப் என்ற ஒரு மதரசா இருக்கிறது, போய் பாருங்கள். 3வது ஃபாத்திமா மதரசா இருக்கிறது, புதிய பில்டிங் ரமதானிலே ஆரம்பிக்க இருக்கிறோம், போய் பாருங்கள் தயவு செஞ்சு. 4வது எங்களுடைய தஃப்சீர் 6 ஜுஸூக்கள் நடந்த இடம் நெந்தோருடைய ஜும்ஆ பள்ளிவாசல். முழு உலகத்துக்கும் அங்கிருந்துதான் தஃப்சீரை நாங்கள் அறிவிப்பு செய்தோம். சென்று பாருங்கள் பள்ளிவாசலை. இவைகள் அனைத்துமே இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. நல்ல எதிர்காலத்திலே சிறந்த தலைவர்களை, உம்மத்துக்கு துனியாவையும் ஆகிராவையும் வழிகாட்டக்கூடியவர்கள் இதில் உருவாக்கப்பட வேண்டும். குறுகிய சிந்தனையாளர்கள், சின்ன சின்ன நோக்கங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், தங்களுடைய குடும்ப இலாபங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், அரசியல் நோக்கங்களுக்காக ஈடுபடக்கூடியவர்கள், அல்லது சம்பாதிக்கும் என்ற நோக்கத்துக்காக ஈடுபடக்கூடியவர்கள் இதிலிருந்து மாறி விசாலமான நோக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலமாக்களே, ஆகவே இங்கு பயின்று வெளியாகக்கூடிய நீங்களும் மிக கவனமாக இதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஓதிய இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் இஸ்திகாமத்தாக இருங்கள். நாடுகள் மாறலாம், எந்த ஊருக்கும் செல்லலாம், அதற்காக தாடிகளை வெட்டி விடாதீர்கள், உங்களுடைய ஆடைகளை மாற்றி விடாதீர்கள், தலப்பாகைகளை கலட்டி விடாதீர்கள். நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு செல்லலாம், நீங்கள் ஒயிட் ஹவுஸுக்கு செல்லலாம், நீங்கள் கனடாவிலே போய் வாழலாம், நீங்கள் இங்கிலாந்திலே வாழலாம், ஆஸ்திரேலியாவிலே வாழலாம்,
எங்கும் போய் வாழலாம், இது துனியாதான். எங்கு சென்றாலும் கொள்கையை விட்டு விடாதீர்கள். எனக்கு செல்வம் வந்து விட்டது என்பதற்காக ஆலிம்கள் உடுப்புகளை கலத்தாதீர்கள், தாடிகளை வெட்டி விடாதீர்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள். நீங்கள் படித்ததுதான் சரியானது, நீங்கள் படித்ததுதான் சரியானது. அதிகமான மதரசாக்கள் தடம் புரண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று மதரசா என்று உருவாக்கிவிட்டு பாடசாலை கல்விகளை புகுத்தி அது தேவை என்பதை உணராமல் நோக்கமாக ஆக்கப்பட்ட மதரசாக்களை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். அவைகளை வைத்து மதரசாக்கள் பெருமை அடைவதை பார்க்கின்றோம். அதிகமான மதரசாக்களில் தஃப்சீருடைய பாடம் நடப்பது கிடையாது. முழு குர்ஆனும் தஃப்சீர் நடத்த நேரம் கிடையாது, ஹதீதுகளை நடத்த நேரம் கிடையாது. ஆனால் பாடசாலையில் படிக்க வேண்டிய பிள்ளை மதரசாவுக்கு ஏன் வந்தது? நோக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர உலமாக்களே. நீங்கள் இங்கு வெளியாகக்கூடிய இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். ஆனால் இப்பொழுதுதான் நீங்கள் சமூகத்துக்கு வரப்போகிறீர்கள். எங்களுக்கு சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? நீங்கள் கனடாவில் இருக்கிற அடக்கி வாசியுங்கள். எதை அடக்கட்டாம் தெரியுமா? ஹராத்தை ஹராம் என்று சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள். எவ்வளவு வெட்கமான கதை இது, எவ்வளவு வெட்கமான விடயம் இது. சூரா யாசீனை ஓதியவர்கள் நாங்கள், சூரா யாசீனை ஓதியவர்கள் நாளாந்தம் யாசீன் ஓதுகிறோம். சூரா யாசீனை ஏன் ஓதுகிறோம்? வமா லிய லா அஅ்புதுல் லதீ ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். ஏன் ஓதுகிறோம்? மார்க்கத்தை சொன்னதற்காக உயிர் பிரிந்தது, அவ்வளவுதான். அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்தை ஃபர்லாகவும் ஹராத்தை ஹராமாகவும் சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய உலமாக்கள் நீங்கள். ஆகவே ஒரு ஆண்டுகள் பல தியாகத்தோடு ஓதி வெளியாகின்றீர்கள். எதையும் மறைத்து விடாதீர்கள். எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை சரியாக பேசுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய முகங்கள் சிரிக்கும். இதுதான் நன்மாராயம். எங்களுக்கு துனியாவுடைய நன்மாராயம் சொல்ல தெரியாது. நீங்கள் ஒரு வருடம் இந்த ஹதீஸை ஓதிவிட்டு செல்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு 10 கோடி காசியை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்? துனியா அழிந்து விடக்கூடியது. நாங்கள் சொல்லும் நன்மாராயம் ஒன்றே ஒன்றுதான், சூரா அபஸையுடைய நன்மாராயம். வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. அந்த நாளையில் முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். அந்த நாளையில் முகங்கள் முஸ்ஃபிரா இலங்கிக் கொண்டிருக்கும். தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா சிரித்துக் கொண்டிருக்கும். சிரிக்கணுமா? நன்மாராயம் பெற்ற முகங்களாக இருக்கும். இது சூரா அபஸையில். சூரத்துல் காஷியாவிலே வுஜூஹு யௌமஇதின் நாஇமா லிஸாஇஹா ராதியா, முகங்கள் சந்தோஷமாக இருக்கும். சூரா காஷியாவிலே. சூரத்துல் முத்தாஃபிஃபீனிலே தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதரத்தன் நஈம், உங்களுடைய முகத்தில் சந்தோஷத்துடைய அடையாளத்தை அறிந்து கொள்ளலாம். நான்காவது சூரத்துல் கியாமாவிலே வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாளில் முகங்கள் அப்படியே வசந்தமான முகங்களாக இருக்குமே, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய முகங்கள். நான்காவது. ஐந்தாவது சூரா ஆல இம்ரானிலே யௌம தபியத்து வுஜூஹுன் வ தஸ்வத்து வுஜூஹ் فأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون. முகம் அப்படியே வெண்மையாக மாறிவிடும். முகம் அப்படியே வெள்ளையாக மாறிவிடும் உங்களுடைய. அடுத்த நன்மாராயம் சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களோடு மார்க்க விடயத்தில் கடினமாக இருப்பார்கள். ஆனால் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமாக இருப்பார்கள். யப்தகூன ஃபض்லன் மினல்லாஹி வரிضவானா தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, நபி அவர்களை ருக்கூவிலும் சுஜூதிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய நோக்கம் என்ன? ருக்கூடைய சுஜூதுடைய நோக்கம் என்ன? யப்தகூன ஃபض்லன் மினல்லாஹி வரிضவானா, அல்லாஹ்வுடைய ஃபதுலையும் பொருத்தத்தையும் அவர்கள் தேடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத், அவர்களுடைய முகங்களில் சுஜூதுடைய அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உலகத்துடைய நெத்தியுடைய கருப்பு அல்ல இது, கியாமத்திலே முகம் வெளிச்சமாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ நன்மாராயம் உங்களுக்கு போதும். என்னுடைய நன்மாராயங்களை சொல்லவில்லை நான், உலகத்துடைய நெல்சன் மண்டேலா சொன்ன நன்மாராயங்களை உங்களுக்கு சொல்லவில்லை நான், அல்லது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் சொன்ன நன்மாராயங்களை உங்களுக்கு சொல்லவில்லை நான், உலகத்துடைய வைத்தியர்களோ பைலட்டுகளோ இன்ஜினியர்களோ யார் யாரெல்லாம் பெரியவர்கள் என்று கருதுகிறீர்களோ இவர்கள் சொன்ன நன்மாராயத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இந்த விழாவுக்கு தியாகம் செய்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த மார்க்கத்தையும் இஸ்லாத்திலும் இஸ்திகாமத்தாக இருங்கள். இந்த ரப்பானியாவை வளர்ப்பதற்கு ஒரு காரணியாக இருங்கள். உங்களால் என்ன முடியுமோ அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். இந்த இடத்தை எங்களுக்கு தந்த இஸ்ஹாக்குடைய கபரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவானாக. எங்களுக்கு ஃபாத்திமாவுடைய காணிகளை தந்த அவருக்கும் அல்லாஹ் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செல்வத்திலே பரக்கத் செய்வானாக. எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்த இந்த ஃபாத்திமாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய, உபய் இப்னு காபுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இதே போல சம்மாந்துறையில் அமைந்திருக்கும் மஹத் ஆயிஷாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், இதே போன்று கனடாவிலே இந்த ரப்பானியாவுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ, இதே போன்று உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் ரப்பானியா உருவாக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தஃசீர் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த விழாவுக்கு விசேடமாக உதவி செய்தார்கள் சில பெண்கள். அல்லாஹ் அனைவருடைய செல்வங்களிலும் பரக்கத் செய்வானாக, அனைவருடைய முகங்களையும் அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. ஆகவே கடைசியாக இந்த ஆயத்துகளை திரும்ப உங்களுக்கு சொல்லி நன்மாராயத்தை சொல்கிறேன். எங்களுடைய நோக்கம் என்ன? இன்ஷா அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளையில் நாங்கள் சிரிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, சிரிக்க தொடங்கினால் சிரித்துக் கொண்டே இருப்போம். ஒன்று சூரா அபஸையில் வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா முதலாவது. இரண்டாவது நன்மாராயம் சூரத்துல் காஷியாவில் வுஜூஹு யௌமஇதின் நாஇமா லிஸாஇஹா ராதியா. மூன்றாவது நன்மாராயம் சூரத்துல் முத்தஃபிஃபினிலே தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நضரத்தன். நாலாவது நன்மாராயம் சூரத்துல் கியாமாவிலே வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. ஐந்தாவது நன்மாராயம் சூரா ஆல இம்ரானிலே يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين محمد رسول الله
والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. ஆகவே இதுதான் எங்களுடைய ரப்பானியாவுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரப்பானியா உலகம் முடிவு வரை நிலையாக நிற்கும். எங்களுடைய நோக்கம், உஸ்தாத்மாருடைய நோக்கம், பிள்ளைகளுடைய நோக்கம், இதில் ஓதக்கூடிய அனைவருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதில் சமைக்கக்கூடியவருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நிர்வாகியுடைய நோக்கம், எல்லோருடைய நோக்கமும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய லாபத்தை நாம் கியாமத்திலே அடைய வேண்டும் என்பதுதான். துன்யாவிலே அல்லாஹ் ஹசனாவை தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஆகவே இந்த ரப்பானியாவுடைய 5வது இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் அனைவர்களையும் வரவேற்று எனது தலைமை உரையை முடிக்கவும் முடியாது. இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. பின்னால் பல நிகழ்வுகள் இருக்கிறது. குர்ஆனை படியுங்கள். உலமாக்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் நீங்கள் இந்த ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த 4 நிறுவனங்களையும் கொஞ்சம் சந்தியுங்கள், போங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். முதலாவது இந்த ரப்பானியா, 2வது உபய் இப்னு கஅப், 3வது பெண்கள் அரபிக் கல்லூரி ஃபாத்திமா, 4வது எங்களுடைய ஜும்மா மஸ்ஜித். இந்த 4ம் எங்களுடைய மிக முக்கியமான 4 தளங்களாக நாங்கள் இந்த ஊரிலே பார்க்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்து இதற்காக பாடுபட்ட, இதில் ஓதி கொடுக்கக்கூடிய, இதுக்காக முயற்சி செய்த, இதற்காக பணம் செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.